children. So next நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது oxidation number. So we started a redox reactions in the previous video. Reduction, oxidation always take place simultaneously. Reduction என்ன மீன் பண்ணுறோம்? Gain of electron. Oxidation என்ன மீன் பண்ணுறோம்? Loss of electron. ஸோ இதெல்லாம் போடும்போது நான் போன வீடியோவில் பேசணும் இந்த சார்ஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்சிடேஷன் நம்பர். சம்டைம்ஸ் அது இது வந்து ஜீரோ, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரெண்டும் ஒன்றே தான். ஆக்சிடேஷன் நம்பர் சில டைமில் சொல்லுவோம், சில டைமில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வராத லெசனே கிடையாது. அதனால் இது கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. வெரி சிம்பிள். இப்போ ஆக்சிடேஷன் நம்பருக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறோம். டோன்ட் டேக் வெரி சீரியஸ்லி அபவுட் தி ஆக்சிடேஷன் நம்பர் டெஃபினேஷன். இது ஒரு ஃபார்முலா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறோம்னா, சரி எங்கிட்ட வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதா வச்சுக்கலாம், சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. இதில் ஹைட்ரஜனுக்கு ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது, சல்ஃபருக்கு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது. எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற, நீங்கள் 10th எக்ஸாம் எழுதுனீங்க, நியர்லி 9 lakh ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர், ரெஜிஸ்டர்ட் நம்பர். ஒவ்வொருத்தருக்கும் இந்தியாவில் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன நம்பர் இருக்குது? ஆதார் நம்பர். அதுபோல் எவ்ரி எலிமெண்ட் either present in the elemental state or in the ionic state or in the compound, எப்பவுமே அதுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் அ நம்பர். அது ஜீரோவாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். எப்படி ப்ளஸ் வரும், எப்போ மைனஸ் வரும், எப்போ ஜீரோ இருக்கும், எப்போ ஜீரோ இருக்கும்ன்றது பார்க்கலாம். இப்போ இப்போ சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். இதில் சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோ இருக்கும்னு நான் சொல்கிறேன். சும்மா பாருங்கள், முதல்ல புரிஞ்சுதான் பாருங்கள். இது +6 அப்படின்றது சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர். எப்படி சார் இது அப்படின்னு கேட்டோம்னா, டெஃபினேஷனுக்காக பாருங்கள். இந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் சல்ஃபருக்கு ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு இருக்குது, ஆக்சிஜனுக்கு இருக்குது, மறந்துடாதீங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த சல்ஃபருக்கு எவ்வளோ இது வந்து இமேஜினேஷன், சல்ஃபருக்கு எவ்வளோ ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, திரும்ப சொல்கிறேன், இமேஜின் பண்ணுங்கள். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து நான் ரெண்டு ஹைட்ரஜனை வெளியிலே எடுக்கிறேன் வித் இட்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர். நல்லா புரிஞ்சுக்கலாங்களா? இப்போ ஹைட்ரஜனுக்கு இது ஒரு ரூல்லாம் பிடிக்கலாம். ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1. ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த ரெண்டையும் பிடிச்சி வெளியில் இருக்கிறேன். அப்போ என்ன வெளியில் போயிடுச்சு? +2 போயிடுச்சு. அடுத்தது ஆக்சிஜனை பிடிச்சி வெளியில் இருக்கிறேன். ஆக்சிஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சார் ஆக்சிடேஷன் நம்பரை டிஃபைன் பண்ண போறீங்க, அது எப்படி சார் இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் சொல்றீங்க? தெரிஞ்சதுலேருந்து தெரியாது வரும். நம்ம முதல்ல சொன்னாங்க, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததான்னு யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வரலாம். ஸோ இப்போ முதல்ல சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபருக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், இதில் இந்த ஹைட்ரஜனை அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நிலையில் பிடிச்சி வெளியில் எடுக்கிறான், ரிமூவ் பண்ணுறேன். ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 வச்சுக்கோங்க, ரெண்டு ஹைட்ரஜன் +2 போயிடுச்சு. 4 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜன் பிடிச்சி வெளியில் எடுக்கிறேன், 4 -8 போயிடுச்சு. இப்போ இதுவும் போச்சு. சல்ஃபர் மேலே என்ன சார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா +6 இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக ஒரு ரூல் பின்னாடி படிக்கிறோம். என்னன்னா, ஒரு காம்பவுண்டில் ஒரு சப்ஸ்டன்ஸில் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. எல்லா எலிமெண்ட்ஸுடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 0 வரணும். எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 0 வரும். அப்போ பாருங்க, இது +2 எடுத்துட்டேன், இது -8 எடுத்துட்டேன். இது என்னவா இருந்தால் 0 வரும் அப்படின்னா +6. இதுதான் மெத்தட். பட் டோன்ட் வரி, இந்த டெஃபினேஷன்லாம் கேட்க போகிறாங்க. டெஃபினேஷனுக்காக சொல்கிறேன் நான். எப்படி சொல்லலாம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் an element or an atom in a compound is the oxidation state of an atom in a compound is the imaginary charge. Imagine the imaginary charge possessed by the atom. When we remove other atoms with their charges. இந்த இதை பற்றி நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதுக்காக சொல்கிறேன். சிம்பிளி என்ன சொல்லலாம்னா, the charge possessed by an atom in its compound or in the elemental state, அதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதோட சார்ஜ் ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், 0 இருக்கலாம். இதை விடுங்க. ஸோ எவ்ரி எலிமெண்ட், எவ்ரி ஆட்டம் ஹேஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்.
இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரூல்ஸ் தான் நமக்கு ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணணுன்றதை விட என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம்ல. அந்த ரூல்ஸை வந்து கண்டிப்பாக தெரியும். என்னென்னு பார்க்கலாம். ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ரூல்ஸ் டு கால்குலேட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு வரும்போது ஒன்று ஒன்றா கவனிங்க. ரொம்ப சிம்பிள். பாயிண்ட் நம்பர் 1 நான் எடுக்கிறேன். நமக்கு தெரியும் 92 எலிமெண்ட்ஸ் நேச்சுரலாக இருக்குது. 92 எலிமெண்ட்ஸ். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எதோடைய கம்பைன் ஆகும்? எலிமெண்டல் ஸ்டேட்டில் இருக்குது. எலிமெண்டல் ஸ்டேட்னா சார் சோடியமாக இருக்குது, ஹைட்ரஜனாக இருக்குது, ஆக்சிஜனாக இருக்குது, எதோடையும் சார் அட்டாமிக் ஸ்டேட்டில் இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆட்டம்னும் போது என்ன சொல்கிறோம் அப்படின் போது ஆட்டமை நம்ம இப்படி போடலாங்களா? இதில் உள்ளுக்குள்ள புரோட்டான், வெளியில எலக்ட்ரான். புரோட்டானுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ். எப்பவுமே ஒரு ஆட்டம்ல புரோட்டானுடைய நம்பர் எலக்ட்ரானுடைய நம்பர் எப்படி? எக்ஸாக்ட்லி ஈக்குவல். சோடியம் எடுத்தீங்கன்னா அதில் 11 புரோட்டான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக கண்ணை மூடி சொன்னால் 11 எலக்ட்ரான்ஸ். ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா 8 புரோட்டான்ஸ் இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எலிமெண்டல் ஸ்டேட் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? இந்த டோட்டல் சார்ஜ் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட், வேற ஒன்றும் கிடையாது. டோட்டல் சார்ஜ் ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல். ஸோ எலிமெண்டல் ஸ்டேட்டில் இருக்கும்போது எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 0. ஸோ இதை மறக்காமல் வச்சுக்கோங்க. எலிமெண்டலாக இருக்கிறது தனியாக எதோடையும் சேராமல் இருக்குது. ரைட். இப்போ நெக்ஸ்ட் வரலாங்களா? சரி சார், இப்போ அயான்ஸ் எல்லாம் போடுறோமே சார். அயான்ஸ் தான் சார் மோனோ அட்டாமிக் அயான் அப்படின்னு அடிக்கடி கேள்விப்படுறோம். ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிற அயான் மோனோ அட்டாமிக் அயான் என்னதான் சொல்லலாம்? இப்போ Na+ அடிக்கடி வரும், K+, Ca2+, இதெல்லாம் அடிக்கடி வரும். நெகட்டிவ் வரும்போது Cl-, F-, O2- இப்படிலாம் போகும். இதெல்லாம் பாருங்க எத்தனை ஆட்டம் இருக்கிறது? சிங்கிள் ஆட்டம் இருக்க அயான். இதுக்கெல்லாம் வந்து மோனோ அட்டாமிக் அயான் பேர். இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இங்க என்ன சார்ஜ் இருக்கோ அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர். இதை பொறுத்தவரைக்கும் என்ன ஆக்சிடேஷன் நம்பர்? +1. இதை பொறுத்தவரைக்கும் என்ன? +1. இதை பொறுத்தவரைக்கும் என்ன? +2. இதை பொறுத்தவரைக்கும் என்ன? -1. இதை பொறுத்தவரைக்கும் என்ன? -1. இதை பொறுத்தவரைக்கும் என்ன? -2. ஸோ இது வந்து மோனோ அட்டாமிக் அயான்ஸ். ஆச்சுங்களா? மூணாவது வரேன், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஒரு காம்பவுண்ட் என்ன சொன்னீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி இருக்கு. அந்த காம்பவுண்ட்ல சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ், எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் போட்டீங்கன்னா 0 வரணும். ஸோ காம்பவுண்ட்ல சொல்றாங்க, காம்பவுண்ட்ல சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ். நான் சொல்ற மாதிரி இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்தீங்க பார்த்தோம் இல்லைங்களா? சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு +1. சும்மா பாருங்க, 2 ஹைட்ரஜனுக்கு +2, சல்ஃபருக்கு +6, ஆக்சிஜனுக்கு -8, டோட்டல் எவ்வளோ சேரும்? இது எப்போ? காம்பவுண்ட். இதுவே சில ரேடிக்கல்ஸ் இருக்குது. ரேடிக்கல்ஸ்னா என்ன? குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வித் சார்ஜ். சரி, இப்போ உங்களுக்கு வந்து SO4 2- அப்படின்னு NH4+, இதெல்லாம் ரேடிக்கல்ஸ் சொல்லுவோம். குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ், ஆனால் அது என்னவா இருக்கும்? நெகட்டிவ் பாசிட்டிவ் அயானா இருக்கும். இதுக்கு பேர் ரேடிக்கல்ஸ் பேர். இப்படிங்க அதெல்லாம் பேசலாம், தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ இதில் சல்ஃபர் இங்கே இருக்கு சார், இது மாதிரியா சார்? இது வந்து மோனோ அட்டாமிக் அயான், சிங்கிள் ஆட்டம். இது வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ கம்பைனாக இருக்குது, பட் நாட் காம்பவுண்ட். காம்பவுண்ட்னா என்ன இருக்கணும்? சார்ஜ் இருக்கக்கூடாது. ரேடிக்கல்னா சார்ஜ் இருக்கும், 2 or more ஆட்டம்ஸ் இருக்கு. இப்போ இதில் சல்ஃபருக்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, ஆக்சிஜனுக்கு இருக்கு. கூட்டினா என்ன வரணும் அப்படின்னு கேட்டோம்னா 0 வரக்கூடாது. காம்பவுண்ட் தான். பின்ன சார் சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +6, ஒரு ஆக்சிஜனுக்கு -2, சும்மா வைங்க. அப்போ சல்ஃபர் +6, 4 ஆக்சிஜன் -8, டோட்டல் பண்ணால் என்ன வரும்? -2. ஸோ இதில் சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கணும்னா இந்த சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்
ஒன்றும் இல்லை, நைட்ரஜனுக்கு வந்து -3, ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, அப்போ -3 4 ப்ளஸ் என்ன வரும், ஒரு ப்ளஸ். ஸோ இது மிக முக்கியமான ரூல்ஸ் இதெல்லாம். அப்போ இது தேர்ட் ரூல் என்ன சொல்கிறோம், காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் நம்பர் ஈக்குவல் டு 0, radicals பொறுத்த வரைக்கும் sum of the oxidation number of all elements must be equal to the charge possessed by the radical. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் வச்சுங்களா. நெக்ஸ்ட் வரணும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஃபோர்த்து இந்த சில காமனாக வரலாம். ஹைட்ரஜன் நிறைய இடத்துல வரும். மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸில் ஹைட்ரஜன் காம்பவுண்டில் சொல்கிறாங்க, வந்துருந்தால் காம்பவுண்டில் ஹைட்ரஜனுக்கு +1 மோஸ்ட்லி. எக்ஸப்ட் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, என்னன்னா ஹைட்ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹைட்ரைட்னா மெட்டலோட சேர்ந்துருக்கும், சோடியம் ஹைட்ரைட், கால்சியம் ஹைட்ரைட், இந்த மாதிரி இது பேர் ஹைட்ரைட்ஸ். இந்த மாதிரி ஹைட்ரைட்ஸில் மட்டும் கால்சியம் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ இருக்குன்னா -1. இதை கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் -1 ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் வருமா இந்த ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 5 காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ரூல் நம்பர் 5, ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு காமனா மோஸ்ட்லி என்ன வரும்னா -2, மோஸ்ட்லி -2. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஹைட்ரஜன் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், அதான் +1. எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் +1. ஆக்சிஜன் எப்பவுமே என்ன பண்ணும், 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணும், -2. ஆனால் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா பெராக்சைட்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் ஆக்சைட்ஸ் இருக்குது. பெராக்சைட்ஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு, சோடியம் பெராக்சைடுலாம் அந்த மாதிரி இருக்கிறதுல ஆக்சிஜனுக்கு -1. எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம். சூப்பர் ஆக்சைடு சிலதெல்லாம் ரேர், அதெல்லாம் KO2 அப்படின்றது. இந்த மாதிரி இருக்கிறதுல -12 இதெல்லாம் ரேராக வரும், சும்மா பார்த்துக்கோங்க. இதுவே அடுத்தது வரும் ஒரே ஒரு காம்பவுண்ட் OF2 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட், ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு பேர். இதில் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ பார்த்தோம்னா +2. ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இது தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் காமனாக என்ன கேட்டோம்னா -2. இதே நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இன்னொன்று என்னன்னா அல்கலி மெட்டல்ஸ், இதெல்லாம் சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் அடிக்கடி வரும். இது ஆல்வேஸ் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணோம், +1. ரெண்டாவது குரூப்ல வரும் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், கால்சியம், மெக்னீசியம், இதுவும் அடிக்கடி வரும், இதெல்லாம் +2. அதே போல ஹாலோஜன்ஸ் சொல்லுவோம், இது அடிக்கடி நிறைய காம்பவுண்ட்ல கேள்விப்படலாம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், இதெல்லாம் என்னன்னா ஆல்வேஸ் -1. த காமன் ஆக்சைடு, இதெல்லாம் ரூல்ஸ் தெரிஞ்சதுல இருந்து தெரியாது. ஸோ இது என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னா எலிமெண்டல் ஸ்டேட் 0, மோனோஅட்டாமிக் அயான் சார்ஜ். அடுத்தது காம்பவுண்ட் வரும்போது சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் என்ன வரணும் அப்படின்னு கேட்டோம்னா 0. ரேடிகல்ஸ்னா சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் என்ன வரணும், த சார்ஜ் ப்ரொசஸ்ட், சம் தான் பார்க்கணும். இதே காமனா ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ +1, ஆக்சிஜனுக்கு எவ்வளோ -2. அல்கலி மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம் எவ்வளோ +1. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் லைக் கால்சியம், மெக்னீசியம் +2. ஹாலஜன்ஸ் லைக் ஃப்ளூரின், குளோரின்ல என்ன -1. எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. ஹைட்ரைட்ஸ்ல ஹைட்ரஜனுக்கு -1, பெராக்சைட்ஸ்ல ஆக்சிஜனுக்கு -1. இது ரெண்டும் அடிக்கடி வரும். ஸோ இந்த ரூல்ஸ் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஒரு சில இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம்னா இந்த ரூல்ஸை வச்சுக்கோங்க. ஸோ நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க. இஃப் யூ கோ டு பேஜ் நம்பர் 21 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் கொடுக்குறாங்க. நானே இங்கே எழுதுகிறேன் பாருங்களேன். இப்போ நான் CO2 எடுத்திருக்கேன், ரெண்டாவது H2SO4 எடுக்கிறேன், மூணாவது நம்ம புக்கில் கொடுக்குறது பார்க்கலாம் Cr2O7 2-, அடுத்து CH2F2 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட், அடுத்தது SO2. இதெல்லாம் கொடுத்தாச்சா. ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்க. இதில் எனக்கு கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரோமியத்துடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க போகிறாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் காம்பவுண்ட் வச்சுங்களா. இப்போ இந்த கார்பன், இதில் கார்பன் என்ன அப்படின்னு வந்தோம்னா இப்படி தான் சொல்லணும். சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 வரணும், 0. எதே ஆக்சிஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ -2, ரெண்டு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ -4. கார்பனுக்கு என்ன தெரியல என்பது என்ன வச்சுருக்கீங்க x. அப்போ வாட் இஸ் x அப்படின்னு கேட்டோம்னா +4. அவ்வளோதான் சார். ரெண்டும் டோட்டல் பண்ணால் 0 வரணும். தெரிஞ்சது போடுங்க, தெரியாதது x வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வரலாமா Cr2O7, Cr2 வேணும். டோட்டல் என்ன வரணும் இந்த இடத்துல இதை பார்க்கணும்.
ஸோ டோட்டல் இஸ் -2. எது ஆட் பண்ணோம்? குரோமியம். ஒரு குரோமியம் இருந்தால் Cr, ரெண்டு குரோமியம் இருக்கும்போது என்ன பண்ணோம்? 2x. ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? -2. 7 ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? -14. அப்போ 2x எவ்வளோ? -14. இந்த பக்கம் வந்தாச்சுன்னா +14. -2 +12. 2x எவ்வளோ? +12. x எவ்வளோ? +6. மென்டல் அரித்மெட்டிக் டக் டக் டக்னு போடணும். ஸோ குரோமியம் இல்லை +6. சல்ஃபர் கூட போட்டாச்சு. இது சொல்ற ஹைட்ரஜன் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரணும்? 0. ஹைட்ரஜன் எவ்வளோ? ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, ரெண்டு ஹைட்ரஜனுக்கு +2. சல்ஃபர் என்ன? தெரியாது. ஆக்சிஜன் என்ன? ஒரு ஆக்சிஜன் -2, 4 ஆக்சிஜனுக்கு -8 ஈக்குவல் டு 0. இப்போ எவ்வளோ சல்ஃபர்? 6. அது போல இங்க போலாம். இதுல கார்பன் வேணுமா? உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜனுக்கு என்ன? +1. ஸோ கார்பனுக்கு x. ஹைட்ரஜன் என்ன? ரெண்டு ஹைட்ரஜனுக்கு +2, ரெண்டு ஃப்ளூரினுக்கு என்ன? -2. டோட்டல் என்ன? 0. அப்ப கார்பன் எவ்வளோ? 0. சம்டைம்ஸ் ரேரா சில காம்பவுண்ட்ல எலிமெண்ட் கூட 0. இந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட்ல இருக்கும்போது 0. அதே போல SO2 ஆக்சிஜன் என்ன? -4. சல்ஃபர் என்ன? x. அப்ப இது எவ்வளோ? 0. அப்ப சல்ஃபர் இதுல என்ன இருக்கு? +4. என்ன xங்கோ +4. இது போல நமக்கு தெரிஞ்சதுல தெரியாம போகலாம், நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு நிறைய விஷயம் ஒவ்வொரு லெசன்லையும் வந்துட்டே இருக்கும். அதில் அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் ஒன்றே தான், +-0. நம்ம இதை வச்சு ரியாக்ஷன்ஸ்க்கு உள்ள அடுத்த வீடியோவில் போகலாம். தேங்க்யூ.